உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது எங்கள் கிராமத்தினுடைய முக்கியமான நீர்வீழ்ச்சி, எங்கள் கிராமத்தினுடைய முக்கியமான பெரிய ஏரிங்க. அந்த ஏரியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே தண்ணி போயிட்டே இருக்குங்க. அதாவது கோடி போகிற காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்கிற போது நமக்கு ஏற்படுகிற சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடையாதுங்க. நம்ம பொதுவாக இன்றைக்கி மிஷின் லைஃப், அதாவது வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், இப்படி எத்தனையோ வேலைகள் நம்ம செய்கிறோம். எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் பணம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதையெல்லாம் தாண்டி வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது மாதத்திற்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி இடங்களில் அமர்ந்து ஒரு சிறிது நேரம் நம்ம கழிக்கும்போது ஏற்படுகிற சந்தோஷம் வேறு எதில் இல்லைங்க. அதாவது இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து பாருங்கள், அதில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி வேறு எதுலையும் கிடையாதுங்க. அதை தான் சொல்லுவாங்க, இயற்கை எப்போதுமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்காது, இயற்கை எப்போதுமே நமக்கு பிரச்சனையை கொடுக்காது, எப்போதுமே இயற்கை நமக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இயற்கையோடு இணைந்து வாழுங்கிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி வேறு எதிலும் இல்லைங்க. அப்படி என்னங்க மகிழ்ச்சி நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், அந்த பேக்ரவுண்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக தண்ணி குதித்து ஓடுது பாருங்கள். அதுக்கு மத்தியில் உக்காரும்போது ஏற்படுகிற ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடையாதுங்க. பொதுவாக அந்த தண்ணி குதிக்கிறது ஒரு சந்தோஷம்னா, அந்த குதிக்கும்போது வரக்கூடிய அந்த அந்த சவுண்டு இருக்குது பாருங்கள், இரைச்சல்னு சொல்லுவாங்க. இரைச்சலே இல்லைங்க, அது ஒரு சங்கீதம், அது ஒரு மியூசிக். அதை கேட்கும்போது உங்கள் மனசில் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சி அது உண்டாக்கும். பொதுவாக நம்ம சொல்லுவாங்க, பட்டாசு வெடிக்கிற சவுண்ட்னா காதை பொத்திக்கும். ஆனால் இது பட்டாசு வெடிக்கிறது இல்லைங்க, உங்கள் மனசில் பட்டர்ஃப்ளை பறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மியூசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வேறு எங்கேயும் இல்லை, எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இடம் தான் இந்த இடம். அந்த இடத்துல அமர்ந்து பேசிகிட்ருக்குங்க, அதே தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் முக்கியங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு போங்க, உங்கள் சந்தோஷத்தை கண்டுபிடிங்க. வாழ்க்கை ரொம்ப இனிமையானது. அந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்கும் போது ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி வேறு எதுலேயும் கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம டிவியை பார்த்துருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் இங்கே உட்காந்து பாருங்களேன், அந்த டிவியே உங்கள் கண்ணுக்கு தெரியுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இந்த இடம் உங்களுக்கு கொடுக்குங்க. எங்கள் கிராமத்தில் இப்படி ஒரு அளப்பரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் நான் உட்காந்துட்ருக்கேன். இந்த நீர் எவ்வளோ நாளைக்கு போகும்னு தெரியாது. அடடா, போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு வீடியோ எடுத்துலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு வீடியோவை எடுத்தேன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.